வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கே இல்ல. அதிகாரத்திலும் இருந்ததில்ல காங்கிரஸ் கட்சி. இதுல இன்னொரு வேடிக்கைன்னா, 55 சட்டமன்ற உறுப்பினர்கள்னு நெனைக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. 40 சட்டமன்றம், 42 சட்டமன்றங்கள் இன்னும் இருந்திருக்கிறாங்க. பிறகு 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒருபோதும் கூட்டணி கட்சியான திமுகவோடு அவங்க ஆட்சியில பங்கு வேணும், மந்திரி சபையில இடம் வேணும் அப்படின்னு கேட்கல. கேட்பாங்க, அப்படி பொங்கி எழுவாங்க, சில குரல் வந்து இருக்கும். அப்புறம் அப்படிலாம் தமிழ்நாட்டில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார் கலைஞர் கருணாநிதி. அதே யுத்தியைத்தான் ஸ்டாலினும் இந்த 2021 தேர்தலுக்கு பிறகு வந்து செய்தார். ஆட்சியில் யாருக்கும் பங்கு இல்லை. இப்பொழுது கூட இந்த கூட்டணி தேர்தல் 2026 தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் பொருந்தாது, அப்படிலாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். தமிழ் மண் ஏற்காது இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் வந்து சொன்னார், அது நாங்கள் சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெறும் பேச்சோட இல்லை, இன்னைக்கு அது சாத்தியப்படுத்தியிருக்கிறார். அதிகப்படியான தொகுதிகளை வைத்து கொண்டிருந்த போது காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், நாங்களும் அமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு பார்த்தது முடியல. இன்னைக்கு வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டிருக்கும் போது தாவேகாவில் 2 அமைச்சர் பதவி வாங்கி முதலாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்களும் மந்திரி தான் அப்படின்ற மாதிரி வண்டியில் வந்து ஏறி உக்காந்துருக்காங்க. ஒரு விதத்தில் வரவேற்கக்கூடியது. இது வந்து ஒரு ஜனநாயக தன்மை தான். தாவேகா அந்த கட்சியின் மீது அல்லது புதியதாக வந்திருக்கிறவர்கள் மீது விமர்சனம் வைக்கலாமான்னா வைக்கலாம். கால அவகாசம் வந்து வேணும். அதுக்கு ஒரு 6 மாதம் அவங்களுக்கு தேனிலவு காலம்னு சொல்லுவாங்க. பிறகு அவங்களுடைய ஆட்சி போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விமர்சிக்கலாம். ஆனால் இப்போ இன்னைக்கு நடந்திருக்கிற அந்த விதம் வந்து இனி தமிழ்நாட்டில் வந்து யாருமே தனித்து நின்று நாங்கள் அதிகாரத்தில் உட்காருவோம், எல்லாம் கூட்டாக சேர்ந்து கூட்டணி கட்சியாக சேர்ந்து தேர்தல் வேலையை பார்ப்போம், வெற்றி பெற்றவுடனே நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான் உட்காருவோம் அதிகாரத்தில், திமுக மட்டும்தான் உட்காரும் அதிகாரத்தில், அதிமுக மட்டும்தான் அதிகாரத்தில் உட்காரும், கூட்டணி கட்சிகள்லாம் பங்கு கேட்கக்கூடாது, மந்திரி சபையில் இடம் இல்லை அப்படின்ற அத்தியாயம் இந்த 2026 முடிவுக்கு வந்திருக்கிறது. அதை முடிச்சு வச்சவர் விஜய் அப்படின்றத சொல்லலாம். இது பாராட்டுலாம் கிடையாது, உண்மையிலே இது ஒரு புதிய திருப்புமுனை, புதிய அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். விமர்சனங்கள் நிறைய இருக்குது, அதை நம்ம விமர்சிப்போம் தனியாக. ஆனால் இந்த போக்கு இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஒரு சர்வாதிகாரம், நாங்கள் மட்டுமே தான் அதிகாரத்தில் இருப்போம், நாங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருப்போம், நீங்களாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கணும். ஆனால் உழைக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து உழைக்கலாம், எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேர்தல் வேலை பார்க்கணும், அதிகாரத்தில் மட்டும் நாங்கள் மட்டும் உட்காந்துக்கோம், நாங்கள் மட்டும் மந்திரி சபையை